ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தவங்க ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் ரிவ்யூ கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் செய்கிறதுக்கு க்ரஸ்ட் அண்ட் க்ரம் ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் மிக்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கேக் மிக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த கேக் மிக்ஸ்க்கு 50 கிராம் வைப்பிங் க்ரீம் பவுடரும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இந்த பாக்ஸில் 2 பவுச் இருக்குது. ஒன்று கேக் மிக்ஸ் பவுடர், இன்னொன்று வைப்பிங் க்ரீம் பவுடர், ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கேக் மிக்ஸ் பவுடரை ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். இந்த கேக் மிக்ஸ்க்கு நம்ம முட்டை எதுவும் சேர்க்க தேவையில்லை. வாட்டர் 140 ml இல்லைன்னா 10 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் அதுக்கு பதிலாக பால் சேர்த்துக்கிறேன். அதை ஜென்டிலாக மிக்ஸ் கொடுத்துக்கிறேன். இந்த கேக் மிக்ஸை பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணாமல் நான் விஸ்க் வச்சே மிக்ஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் வந்து 4 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்துட்டதுக்கப்புறம் அதையும் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கேக் டின்னை க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் கேக் டின் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அடுத்ததான் பட்டர் ஷீட் பதிலாக நான் இன்றைக்கி A4 ஷீட் தான் வச்சுருக்கேன். அண்ட் தென் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரியும் அதில் போட்டுக்கலாம். கேக் பேட்டர் போட்டுட்டதுக்கப்புறம் உள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் வெளியே வரதுக்காக 2 டேப் கொடுத்துட்றேன். கேக் ரெடி பண்ணுறதுக்காக நான் ஓவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன், அதில் வச்சுக்கிறேன். இந்த மெத்தட் இல்லைன்னா நான் ஆல்ரெடி கப் கேக் வீடியோ போட்டிருந்தேன். அந்த மெத்தடில் கூட நம்ம ஈஸியாக பேக் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இதை நான் ஒரு 30 மினிட்ஸ் வச்சுருக்கேன். கேக் ரெடி ஆகட்டும், நம்ம அதுக்குள்ளே வைப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு பவுலில் வைப்பிங் க்ரீம் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். வைப்பிங் க்ரீம் செய்கிறதுக்கு நான் 50 ml பால் எடுத்துருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம விஸ்காலே கூட பண்ணலாம், ஆனால் அது கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நல்லா ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் க்ரீம் நல்லா ரெடி ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரி நல்லா ஸ்டிஃபாக வர வரைக்கும் க்ரீமை நல்லா பீட் பண்ணணும். இப்போ நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. கேக் ரெடி ஆகிடுச்சான்னு ஒரு நைஃப் வச்சு பார்க்கலாம். கேக் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. நைஃப்பில் கொஞ்சம் கூட ஒட்டலை. இப்போ இதை டிமோல்ட் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஆறுனதும் சைடில் இருக்கிறத கொஞ்சமாக எடுத்து விட்டுக்கிறேன். கேக் நல்லா சாஃப்டாகவே வந்திருக்கு. இப்போ இது மேலே இருக்க எக்ஸஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். மேலே இருக்க எக்ஸஸ்லாம் கட் பண்ணிட்டதுக்கப்புறம் நான் 2 லேயராக கட் பண்ணிக்கிறேன். நம்ம விருப்பம் தான், 2 லேயர் இல்லாட்டி 3 லேயராக கூட கட் பண்ணிக்கலாம். கேக்கு 2 லேயராக கட் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் வச்சு நான் சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா பக்கமும் படுற மாதிரி சுகர் சிரப் ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் நான் க்ரீமை கேக்கில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் லேயரில் சுகர் சிரப்பும் க்ரீமும் அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறம் நான் செகண்ட் லேயர் வச்சுக்கிறேன். இப்போயும் சேம் மெத்தட் தான். ஃபஸ்ட்டு சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா க்ரீமை அப்ளை பண்ணிக்கணும். இப்போ நான் கேக் ஃபுல்லாகவே க்ரம் கோட் பண்ணி முடிச்சிட்டேன்.
கேக் டாப்பிங்ஸ்க்கு ஒயிட் சாக்லேட்டை துருவி செரி பழம் வச்சோன்னா ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் மாதிரியே இருக்கும். பட் நான் அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு சைட் ஸ்ப்ரிங்கிள்ஸும் இன்னொரு சைட் ஸ்ட்ராபெரிஸும் வச்சுருக்கேன். நம்ம விருப்பம்தான், நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் கேக்கை டெக்கரேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இதை நம்ம உடனே சாப்பிடணுன்னா ஃப்ரீசரில் வச்சு சாப்பிடலாம், இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்ஷால்லா வேறொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.